என்னுடைய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காராம். அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் இப்போ அப்போலோ மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வெளியாகி வருது. தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமைந்திருக்கக்கூடிய நிலையில் மாநிலம் முழுவதும் தேர்தல் தொடர்பாகவும் பூத் கமிட்டிகளை அமைப்பது தொடர்பாகவும் அதிமுக நிர்வாகிகள் சார்பில் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருது. அதிமுக கட்சியின் பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பல விதத்தில் கட்சி பணிகளை மேற்கொண்டு வருது. சென்னையில் தங்கியிருந்த போது அவரது திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கு. உடனடியாக அப்போலோ மருத்துவமனைக்கு அழைத்துட்டு போயிருக்காங்க. தற்போது மருத்துவர்களின் கவனிப்பில் சிகிச்சை பெற்று வரார். காய்ச்சல், உணவு ஒவ்வாமை காரணமாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் அப்படின்னும் மருத்துவமனை சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய சார்பாக அவருடைய உடல்நலம் சீக்கிரமே சரியாகி வீடு திரும்பணும் அப்படின்னு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, சமீபத்தில் அஜித் அவர்களினுடைய படம் வெளியாகியிருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போ இளையராஜா அவர்களுடைய பாடலை பயன்படுத்தியிருந்தாங்கன்னு சொல்லி நஷ்டஈடு கேட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாச்சு. ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் நடித்திருக்கக்கூடிய குட் பேட் அக்லி திரைப்படம் கடந்த 10ஆம் தேதி வெளியாகி ரசிகர்களுடைய வரவேற்பு பெற்றது. சில வருடங்களாக வெளியான அஜித் படங்கள் பெரிய வெற்றி பெறாத நிலையில் குட் பேட் அக்லி படத்தில் வரக்கூடிய காட்சிகள் அஜித் ரசிகர்களுக்கு ரொம்பவே விருந்தாக அமைஞ்சது. அஜித் இதற்கு முன் நடித்த பல படங்கள் தொடர்பான காட்சிகளை சரியான இடத்துல ஆதிக் ரவிச்சந்திரன் சரியாக பயன்படுத்தியிருந்தார். பில்லா, அமர்கலம், வாலி, தீனா, மங்காத்தா போன்ற படங்களில் அஜித் ரசிகர்களுக்கு எதுவெல்லாம் கூஸ்பம்ஸ் கொடுத்ததோ அதை குட் பேட் அக்லியில் ஆதிக்க ரீக்ரியேட் செய்திருக்கிறார். அதோட இளையராஜா இசையமைத்த ஒத்த ரூபாயின் இளமை இதோ இதோ, என் ஜோடி மஞ்சக்குருவி போன்ற பாடல்களை அங்கங்க பயன்படுத்தியிருக்கிறார். வழக்கமாக தனது பாடல்களை தனது முன் அனுமதி இல்லாமல் படத்தின் தயாரிப்பாளர்களுக்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்புவார். குட் பேட் அக்லி படத்திற்கும் அவர் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அதில் ஒரு வாரத்திற்குள்ள குட் பேட் அக்லி படத்தில் இடம்பெற்றுள்ள என் பாடல்களை நீக்கணும், அந்த பாடல்களை பயன்படுத்தியதற்கு 5 கோடி நஷ்டஈடு கொடுக்கணும், அதோடு இதற்கு தயாரிப்பு நிறுவனம் மன்னிப்பும் கேட்கணும்னு அவர் அவருடைய தரப்பில் சொல்லியிருக்கிறாரு. இந்த நிலையில் இது பற்றி குட் பேட் அக்லி படத்தை தயாரித்திருக்கக்கூடிய மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் விளக்கம் கொடுத்திருக்காங்க. குட் பேட் அக்லி படத்தில் பயன்படுத்தியிருக்கக்கூடிய பாடல்களுக்கு சம்பந்தப்பட்ட இசை நிறுவனங்களிடம் முறையே அனுமதி பெற்ற பிறகே பயன்படுத்தினோம். அந்த இசை நிறுவனங்களிடம் தான் காப்புரிமை இருக்குது. அதனால அவர்களை தொடர்பு கொண்டு தடையில்லா சான்று பெற்றோம்னு விளக்கம் அளிச்சிருக்காங்க. இது வழக்கமாக சொல்லும் பதில் தான். அவர்கள் சொல்வது சரிதான்னா கூட அறிவுசார் சொத்து என்பதன் அடிப்படையில் இளையராஜா பல வருடங்களாக இப்படி வழக்கு தொடர்ந்து வருகிறார். இறுதியில் சில தயாரிப்பு நிறுவனங்கள் அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து இதை சரிக்கட்டி விடுவதும் இருக்கு. குட் பேட் அக்லியில் விஷயத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் அவங்க அனுமதி வாங்கித்தான் நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இளையராஜா அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு அப்படின்னு தெரியல.